திருவள்ளுவரை களவாட ஒரு கூட்டமே முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட்ட நூலகம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், திருவள்ளுவர் மற்றும் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டம் முயற்சி செய்து வருவதாகவும், எனவே திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் யாரும் கபளீகரம் செய்யாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட பயிர் பாதிப்புக்கு நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். தன்னை டெல்டாக்காரன் என முதல்வர் கூறுவது வெறும் போலி வார்த்தைகள் தானா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பயிர் பாதிப்பிற்கு உடனடியாக உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கோமியம் அமிர்த நீர் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மாட்டுக்கறியையும் மாட்டு சாணத்தையும் பயன்படுத்தும் போது அமிர்த நீரான கோமியத்தை ஏன் பயன்படுத்தக்கூடாது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆயுர்வேதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் தமிழிசை குறிப்பிட்டுள்ளார். கோமியத்தில் மருத்துவ குணம் இருப்பதாகவும் அதை குடித்தால் வைரஸ் காய்ச்சல் கூட குணமடையும் என்றும் IIT இயக்குனர் காமகோடி தெரிவித்து சர்ச்சையான நிலையில் அதற்கு ஆதரவாக தமிழிசை பேசியுள்ளார். கோமியத்தை அமிர்த நீர் என பாஜக சொல்லவில்லை என்றால்தான் அதிசயம் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். வடநாட்டில் செய்வது போல் மாட்டரசியல் செய்ய வேண்டாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாமிசத்திற்கும் கழிவிற்கும் தமிழிசைக்கு வித்தியாசம் தெரியாததுதான் மிகப்பெரிய கொடுமை என்றும் செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்துள்ளார். பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை நேற்று சந்தித்து பேசிய விஜய், விரைவில் வேங்கை வயல் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகளை கலந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது திமுக அரசு இன்னமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விஜய் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் வேங்கை வயல் பகுதி மக்களை விஜய் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் அளித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் பணி வரும் மார்ச் மாதத்தில் இருந்து தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் உள்ள GLV வழிகாட்டி மதிப்பீட்டிற்கு ஏற்ப வீடு நிலம் வாங்கியோருக்கு 3 மடங்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்சம் வரை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக அமைச்சர் துரைமுருகன் மகனும் திமுக MPயுமான கதிர் ஆனந்துக்கு தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 14 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. கதிர் ஆனந்துக்கு சொந்தமானதாக கூறப்படும் கிங்ஸ்டன் கல்லூரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சோதனையில் 13 கோடியே 70 லட்சம் ரூபாயும், வீட்டில் லாக்கர் உடைக்கப்பட்டு 75 லட்சமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. வீட்டில் புகுந்த கொள்ளையனால் தாக்கப்பட்ட பிரபல நடிகர் சைஃப் அலி கான் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார். அவருக்கு 2 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன. மும்பை பந்தாரா பகுதியில் தனது அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த சைஃப் அலி கானை கடந்த 16ஆம் தேதி வீட்டில் புகுந்த கொள்ளையன் கடுமையாக தாக்கினான். இதனால் படுகாயமடைந்த அவருக்கு முதுகுத்தண்டில் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்
நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.